நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். ஈவிகேஎஸ் இளங்கோவன் மறைவு, உங்களுடைய இரங்கலை பதிவு செய்யலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு முத்திரை பதித்த தலைவராக திகழ்ந்த மதிப்புமிகு திரு ஈவிகேஎஸ் இளங்கோவனுடைய ஒரு மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. கடந்த சில நாட்களாக கடுமையான உடல்நிலை பாதிக்கப்பட்டு சென்னை மருத்துவமனையிலே தீவிரமான சிகிச்சை அளித்திருந்தாலும் கூட நேற்று மாலை முதல் அவருடைய உடல்நிலை மிக மோசமடைந்து இன்று காலையிலே அவர் இயற்கை எய்தினார் என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிற செய்தியாக அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தொடக்க காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தீவிர தொண்டராக பணியாற்றி அந்த கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளுக்கு உயர்ந்தவர் மரியாதைக்குரிய திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக, காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராக, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக, இப்போதும் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய ஒரு அன்பிற்குரிய தலைவர். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் கூட தோழமை கட்சி தலைவர்களோடு மிக நெருக்கமாக பழகிறவர், மிக வாஞ்சையோடு பேசுகிறவர். ஏதாவது மற்றவர்களுக்கு உடல்நலம் பாதிவிட்டால் உடனடியாக தொடர்பு கொண்டு நலன் விசாரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை கொண்டவர் திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாலும், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் தன்னுடைய மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை பழிச்சென்று கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சொல்லுகிறவர். அதனால பல நேரங்கள்ல அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் கூட ஏற்பட்டிருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம பட்டதை பழிச்சு என்று தயக்கம் இல்லாமல் சொல்லக்கூடிய பண்பு கொண்டவர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சென்னையிலே நடந்த ஒரு பெரிய கருத்தரங்கத்தில் அவரும் கலந்து கொண்டு அரை மணி நேரத்துக்கு மேல அவரோடு அளவலாவுகிற ஒரு பெரிய வாய்ப்பு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கிடைத்தது. அநேகமாக நாங்கள் சந்தித்த கடைசி சம்பவம் அந்த கருத்தரங்கத்தை ஒட்டி சந்திச்சு பேசுகிற அப்படிப்பட்ட சம்பவம் தான் கடைசியாக சந்திக்கிற வாய்ப்பாக இருந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய மறைவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மதசார்பற்ற சக்திகள் இணைந்து பணியாற்ற வேண்டிய இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு துயரமிக்க இழப்பாக அவருடைய இழப்பு அமைந்திருக்கிறது. அவருடைய இழப்புக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய அஞ்சலி செலுத்துகிற அதே நேரத்தில் அவருடைய பிரிவால் வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் அதே போல காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கும் என்னுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்திற்கு தலைவராகவோ செயலாளராகவோ இருப்பது, அதுவும் மாநில கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அப்படியான பொறுப்பு வகிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால். அந்த சவாலை திரு இளங்கோவன் எப்படி எதிர்கொண்டார்னு பாக்குறீங்க? அதான் அவரை பொறுத்தவரையில ஒரு காங்கிரஸ் கட்சி என்கிற தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக பல்லாண்டு காலம், மாநில பொதுச் செயலாளராக பல்லாண்டு காலம் பணியாற்றினார். அந்த முறையில் காங்கிரஸ் கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு கடுமையான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார் என்பதுல யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ரொம்ப துணிச்சல் மிக்க முறையில பணியாற்றினார். அப்படி பல நேரங்கள்ல மாநில கட்சிகளோடு கூட்டணி சேர்கிற போது கூட மாநில கட்சிகள் தவறு செய்கிற போதோ அல்லது மாறுபட்ட நிலையில் போகிற போதோ அவைகளை விமர்சனம் பண்றதுல அவருக்கு என்னைக்குமே தயக்கம் காட்டினது கிடையாது. அதான் அவருக்கு இருக்கிற ஒரு தனித்தன்மை அதுதான். அதாவது தனக்கு மனசுல ஒண்ணு தோண்டுச்சுன்னா அது தப்புன்னா, அது தோழமை கட்சியா இருக்கலாம், கூட்டணி கட்சியா இருக்கலாம், அல்லது எதிர்கட்சியா இருக்கலாம், அதை பழிச்சுன்னு சொல்ற அந்த பண்பு தான் அவருடைய தனித்தன்மையான பண்பு என்பதை நம்ம அவருடைய அரசியல் வாழ்க்கையில பார்க்க முடியும். அதுதான் தமிழ்நாட்டுல அவரை நிலைநிறுத்தி இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். அந்த வகையில ரொம்ப பாராட்ட தகுந்த பண்புகளை கொண்டவர். அந்த வகையில காங்கிரஸ் கட்சியை நிலைநிறுத்துவதற்கு கடுமையான முயற்சிகளை அவர் மேற்கொண்டார். ஆனா அரசியல் களத்துல ஒரு கட்சி பலப்படுவதும் ஒரு கட்சி பலவீனப்படுவதும் ஒரு தலைவர் மட்டும் சார்ந்த பிரச்சனை இல்லை. எனவே அந்த முறையில் அந்த பணியை தன்னுடைய வழியை மேற்கொண்டார் என்பதுதான் நம்ம சொல்ல வேண்டும். மிக்க நன்றி திரு பாலகிருஷ்ணன். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி.